காதலர்களுக்கு மத்தியில் மலர்ந்த மல்லிகைப்பூ சில நொடிகளில் வாடிப்போனது ஏன்? மழைக்கு பிறகான மல்லிகை. அத்தியாயம் 3. மீண்டும் சந்தித்த 2 கண்கள். சென்னை. காலை 8:15. மழை நின்றிருந்தாலும் நகரம் இன்னும் ஈரமாகவே இருந்தது. அனன்யா வீட்டின் பால்கனியில் நின்று காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள். நேற்று இரவு நடந்த அந்த 1 மணி நேர உரையாடல் ஏனோ அவளது மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அனன்யா, பின்னால் கணவன் சூர்யா, இன்று மாலை நம்ம கம்பெனி சேரிட்டி ஈவென்ட் இருக்கு, ரெடியாயிரு. சரி, நேத்து ஈவென்ட் எப்படி இருந்தது? ஒரு நொடி அவள் பதில் சொல்லாமல் நின்றாள். நல்லா இருந்தது. வேற ஏதாவது? இல்ல. சூர்யா தலையசைத்து விட்டு அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டார். மதியம் 1:30. சென்னை கன்னிமரா பொது நூலகம். அனன்யாவுக்கு புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும். மனதில் குழப்பம் வந்தால் அவள் எப்போதும் இங்கே வருவாள். அமைதியாக ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதை திறந்தாள். ஆனால் ஒரு வரியை கூட படிக்க முடியவில்லை. அவள் மனம் வேறு எங்கோ இருந்தது. அதே நேரத்தில் நூலகத்தின் மறுபக்கத்தில் இராணுவ சீருடை இல்லாமல் நீல நிற சட்டையும் கருப்பு ஜீன்ஸும் அணிந்திருந்தான் அர்ஜுன் தேவன். அவரும் புத்தகங்களை விரும்புபவர். போர்க்களத்தில் கற்றது ஆயுதங்களால் மட்டுமல்ல, மனிதர்களை பற்றியும். அவர் ஒரு புத்தகத்தை எடுக்க கை நீட்டினார். அதே புத்தகத்தை மற்றொரு கை தொட்டது. இருவரும் ஒரே நேரத்தில் கைகளை பின்வாங்கினர். அனன்யா, அர்ஜுன் இருவரும் ஆச்சரியமாக ஒருவரையொருவர் பார்த்தனர். நீங்களா? அனன்யா சிரித்தாள். இவ்வளோ பெரிய சென்னையில 3 தடவை சந்திக்கிறோம். அர்ஜுனும் சிரித்தார். அது விதியா அல்லது நல்ல புத்தகங்களா காரணம்? இருவரும் சிரித்தார்கள். நூலகத் தோட்டம். இருவரும் வெளியே வந்து ஒரு மர நிழலில் அமர்ந்தனர். நீங்க எப்போ திரும்ப காஷ்மீர் போறீங்க? நாளைக்கு. அனன்யாவின் சிரிப்பு மெதுவாக மங்கியது. அவ்வளவு சீக்கிரமா? சிப்பாய்களுக்கு விடுமுறை ரொம்ப குறைவு. பயமா இருக்காதா? இறப்புக்கு இல்ல. அர்ஜுன் சிறிது இடைவெளி விட்டார். மறந்து போயிடுவோமோன்னு தான் பயம். அந்த ஒரு வரி அனன்யாவின் இதயத்தை தொட்டது. சில நொடிகள் இருவரும் பேசவில்லை. மரத்திலிருந்து ஒரு மல்லிகை பூ விழுந்தது. அது அனன்யாவின் புத்தகத்தின் மேல் விழுந்தது. அர்ஜுன் மெதுவாக அந்த பூவை எடுத்தார். இது உங்களுக்குத்தான். ஏன்? சில பூக்கள் சரியான இடத்தில்தான் இருக்கணும். அனன்யா அந்த மல்லிகையை பார்த்தாள். நன்றி. அவள் அதை புத்தகத்தின் உள்ளே பத்திரமாக வைத்தாள். அந்த நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு. மேஜர் அர்ஜுன் தேவன். திரையை பார்த்தவுடன் அவரது முகம் மாறியது. அழைப்பை எடுத்தார். எஸ் சார். சில நொடிகள் அமைதி. அண்டர்ஸ்டுட் சார். அழைப்பு முடிந்தது. என்னாச்சு? அனன்யா கவலையுடன் கேட்டாள். இன்னைக்கு இரவே கிளம்பணும். ஆனா ஆர்டர்ஸ். ஒரே ஒரு வார்த்தை. அர்ஜுன் எழுந்தார். நான் போகணும். அனன்யாவும் எழுந்தாள். அவளுக்கு ஏதோ சொல்ல வேண்டும் போலிருந்தது. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அர்ஜுன் மெதுவாக சிரித்தார். நல்லா இருங்க. நீங்களும். இருவரும் சில வினாடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். கை குலுக்கவில்லை, தொடவில்லை. ஆனால் அந்த பார்வை 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. அர்ஜுன் மெதுவாக நடந்து சென்றார். அவர் கூட்டத்தில் மறைந்த பிறகும் அனன்யா அங்கேயே நின்றிருந்தாள். அவள் கையில் ஒரு புத்தகம். அதன் உள்ளே ஒரு மல்லிகை பூ. முதல் முறையாக. அந்த பூவின் மனம் மட்டுமல்ல, யாரோ ஒருவரின் நினைவும் அவளுடன் வீட்டிற்கு வந்தது. அத்தியாயம் 3 முடிவு. அடுத்த அத்தியாயம். எல்லையிலிருந்து வந்த ஒரு கடிதம். காஷ்மீர் எல்லையிலிருந்து அர்ஜுன் அனுப்பும் ஒரு சிறிய கடிதம் அனன்யாவின் வாழ்க்கையை எதிர்பாராத விதமாக மாற்றத் தொடங்குகிறது. அதே சமயம் சூர்யாவும் தனது மனைவியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார். இது காதல், கடமை
மற்றும் மனசாட்சிக்கு இடையேயான மோதலை இன்னும் ஆழமாக்கும்.